எல்லாருக்கும் வணக்கம். உதயாகிரி. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு நாட்டு மரம், அரசம்பட்டி தாள். வருஷம் 4 வருஷம் தான் ஆகுது, ஈனிச்சு தெரியுதுங்களா? ஆனால் இவங்க என்ன தப்பு பண்ணியிருக்காங்கன்னா, பச்சை மட்டை ஃபுல்லாக வெட்டி விட்டுருக்குறாங்க. தெரியுதுங்களா? 1 2 அந்த சைடு 1 3 கிட்டத்தட்ட 3 மட்டை வெட்டி விட்டுருக்குறாங்க, இந்த மாதிரி பச்சை மட்டையை. ஸோ இந்த மாதிரி வெட்டுறப்ப என்னன்னா, இதுலேருந்து வரக்கூடிய அந்த ஸ்மெல்லு மனம் பார்த்தீங்கன்னா தென்னை சிவப்பு கூன் வண்டையும் தென்னை காண்டாமிருக வண்டையும் அட்ராக்ட் பண்ணும். மெயினாக சிவப்பு கூன் வண்டை அட்ராக்ட் பண்ணும். ஸோ அப்போ அட்ராக்ட் பண்ணுறப்ப என்னன்னா, இதுக்குள்ள ஈஸியாக வந்து முட்டை வச்சுட்டு போயிடும். உள்ள தொலைச்சு உள்ள போய் நல்லா முட்டை வைக்கிது. தெரியுதுங்களா? ஏன்னா அது சாப்பிட்டா தானே இருக்குங்க, பாருங்க பச்சையா தானே இருக்கு. அப்ப நல்லா ஜாலியா உள்ள போய் இந்த மரத்தவே உங்களுக்கு வந்து முழுமையா போக்கடிச்சிடும். உங்களுக்கு சிம்டம் தெரியுமா அப்படின்னா கண்டிப்பா தெரியாது. ஏன்னா உள்ளுக்குள்ள கிரப்பு குறைஞ்சிட்டு இருக்கும். நாளைக்கு வந்து மரம் முழுமையா சாயறப்பதான் தெரியும். அப்ப என்னம்பீங்க, காத்தடிச்சு சாஞ்சிருச்சும்பீங்க. வந்து கன்சல்டன்ட் வந்து பாக்குறப்ப உள்ளுக்குள்ள ஃபுல்லா புழு இருக்கும். ஸோ சிவப்பு கூன் வண்டு இருக்கும். இதுதான் நடக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி பச்சை மட்டை வெட்டினீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட தென்னை மரம் வந்து லாஸ் ஆகிரும். ஸோ பச்சை மட்டை வெட்டாதீங்க. நல்லா காஞ்ச மட்டை தொங்குதா கீழே, அதை வந்துட்டு கையில் போட்டு இழுத்தீங்கனாலே வந்துடும். ஸோ இழுத்து வரல அப்படிங்கிறப்ப அருவாள் யூஸ் பண்ணி வெட்டுங்க. பச்சை மட்டை வெட்டினீங்கன்னா டெஃபினெட்லி சிவப்பு கூன் வண்டு தாக்குதல் அதிக அளவு வருங்க.